அவங்க இறந்தப்போ எனக்கு வயசு 23. எனக்கு கல்யாணம் ஆன வயசு வந்து 15. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆசை தீர்த்துக்கிட்டாங்களே ஒழிய, 2 பேரும் ஒட்டி உக்காந்துப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மல். நிறைய மாமிங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு உங்க அப்பா மேல ஒரு கண் இருந்ததுமா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஜெமினி கணேசன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். அப்பா அம்மாவனுடைய காதல் கதையை என்கிட்ட சொன்னதே அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இன்னும் தெரிஞ்சது. சொன்னா கோச்சிக்காதீங்க, அவங்க படங்களை நான் ஜாஸ்தி பார்க்கறது இல்லை. 2 பேருமே சாப்பிடாமலே இருந்து முந்தின நாள்ல இருந்து அந்த இமோஷனை அப்படியே உள்ள வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சீனுக்கு வந்தாங்க. அப்படி இந்த கண்ணெல்லாம் கூட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. சிப்லிங்ஸ்க்கு நடுவுல நிறைய சண்டை, சொத்து சண்டை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு. மெயினா காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். மேம் வணக்கம். சாவித்ரி அம்மா மறைஞ்சிக்கு எடுத்துட்டு 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் மக்கள் மத்தியில அவங்க மேல இருக்கிற மதிப்பும் சரி, அன்பும் சரி கொஞ்சம் கூட குறையல. ஸோ அது எவ்வளவு பெருமிதமா இருக்கு உங்களுக்கு? அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு வந்து இவங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. ஒன்று வெகுளித்தனம் சின்னதுல, அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த சூழ்நிலையும் அதே மாதிரி தான் இருந்தது. நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. அப்பா அம்மா ரொம்ப அன்பாக வீட்டில் இருக்கிறது, பிக்னிக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதனால எனக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. அதனால இதில் பெருமை அப்படிங்கிறது அந்த டைமில் இல்லை. ஆக்சுவலாக அவங்க இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இன்னும் தெரிஞ்சது. ஏன்னா கல்யாண டைம்ல எல்லாம் கூட அவங்க ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்பா அம்மா ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெருமை இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவங்க இறந்தப்போ எனக்கு வயசு 23. எனக்கு கல்யாணம் ஆன வயசு வந்து 15. அதுக்கப்புறம் குழந்தை. அதனால எனக்கு அந்த மைண்ட்ல அந்த மெச்சூரிட்டி இல்லை. அம்மா வந்து படங்கள்ல ரொம்ப அழுது அழுது நிறைய அந்த மெலோட்ரமேட்டிக் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுனால நான் பார்க்க விருப்பப்பட மாட்டேன். 1-2 தரம் அம்மா ட்ரை பண்ணாங்க என்னை பார்க்க வைக்க. அழுதுகிட்டே வெளியில வந்துட்டேன். அதுலேருந்து அவங்க இன்சிஸ்ட் பண்றது இல்லை. ஜென்ரலா ஆர்டிஸ்ட்னா எல்லாருமே கூட்டமா வருவாங்க, அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன்னா. ஆனா இவங்களோட ஆக்சுவல் வேல்யூ எனக்கு அப்ப தெரியாது. நடிகர் திலகம் சும்மா கொடுக்கல இல்லையா? ஸோ அதோடைய பொட்டன்ஷியல் வந்து அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லும்போது நவராத்திரியில நடிச்ச அந்த 9 வேஷத்துல, அந்த 9 வேஷத்துல சிவாஜி மாமா வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ஒவ்வொரு வேஷத்துலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்க அந்த வெரைட்டி. உண்மை. ஆனா அம்மா வந்து அந்த ஒரே வேஷத்துல, அந்த சேம் வேஷத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது எனக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி அனலைஸ் பண்றதெல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. நிறைய பேர் இதை பத்தி பேசும்போது நானும் திரும்ப அதை பார்த்துட்டு, ஆமா இல்லையா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த மாதிரி ஈடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ட்டு கான்ஃபிடன்ஸ் கூட அம்மாவுக்கு. நடிப்புன்னா அவங்களுக்கு வந்து உயிர், அவங்களுக்கு லைஃபே நடிப்பு தான். அதனால அவங்க ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக அவங்க அந்த ஏதோ ரெடி ஆகிட்டு ஷூட்டிங்க்கு போகிறது மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. கண்ணாடி முன்னால் உட்காந்து அதை ரிஹர்ஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வெளி உலகத்தில் அப்சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு கேரக்டர்லேயே இறங்குவாங்க. கேரக்டரில் இறங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த கேரக்டர் அவ்வளோதான். அவங்க சாவித்ரி கணேஷ் கிடையாது. அவங்களுடைய படங்களை இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கு? சொன்னா கோச்சிக்காதீங்க, அவங்க படங்களை நான் ஜாஸ்தி பார்க்கறது இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலாக இருக்கும், மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்க. அதனால கொஞ்சம் பார்க்கறது கம்மி தான். நான் சில சீன்ஸ் பார்ப்பேன், எல்லாமே பார்க்க மாட்டேன். அவங்க ஜாலியாக நடிக்கிற சீன்ஸ் மட்டும் பார்ப்பேன். அவங்க அழகிற மாதிரி வந்ததுன்னா அப்படியே நகர்ந்து போயிடுவேன். முதல்ல இருந்து இப்போ எனக்கு அதே ப்ராப்ளம் தான். பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நான் பார்க்க மாட்டேன். இந்த சீன் பர்டிகுலராக நீ பார்த்து தான் ஆகணும்னு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தடவை என்னை நிற்க வச்சு பார்க்க வைப்பாரு.
நிறைய அவர் பார்ப்பாரு. அவர் பார்க்கும்போது நான் இந்த இடத்துலயே இருக்க மாட்டேன். நான் ரூம்குள்ள போயிடுவேன். அப்படி நீங்க சூஸியா பாக்குற படங்கள் என்னென்ன? நான் சூஸ் பண்ணி எனக்கு இஷ்டப்பட்டு நான் பார்க்கறது வந்து, எனக்கு அப்பா, அம்மா ஒண்ணு சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற படங்கள் வந்து மிஸ்ஸி அம்மா. சிஎம்மா. ரொம்ப பிடிக்கும். மிஸ்ஸி அம்மானா நான் ஃபுல்லாவே பார்ப்பேன். எனக்கு அதுல ப்ராப்ளம் இல்ல. மாயாபஜார். மாயாவாசம். மாயாபஜாரும் நான் நல்லா ஜாலியா உட்காந்து பார்ப்பேன். அதே போல சிவாஜி மாமாவோட நடிச்ச நவராத்திரி. நவராத்திரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு என்டர் ஆகும்போது, சிவாஜி மாமா வந்து முதல்ல இன்டர்வியூ மாரி பண்ணுவாரு இல்லையா? அவரு வந்து ரொம்ப பேச மாட்டாரு. வெறும் எக்ஸ்பிரஷன்லயே அப்சர்வ் பண்ணுவாரு. ஓஹோ! நீ ரொம்ப நடிக்கிறியா? அப்படிங்கிற மாரி ஆகட்டும், ஆகட்டும் அப்படிங்கிற மாரி தலையாட்டிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். Nice. அதுல அம்மா வந்து அதுல திரும்ப அவங்க சொல்ற டயலாக்ஸ், அதுல திரும்ப ஒரு உணர்ச்சி, அதுல ஒரு ஸ்டோரிய வெளிப்படுத்துறது. எனக்கு அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல. இப்ப இதே மாதிரி வந்து ஜெமினி கணேசன் ஐயாவோட படங்கள் நீங்க திருப்பி பாக்குறது இது பாடல்களோ படங்களோ அப்படி எது நீங்க ரெகுலரா பாப்பீங்கல்ல அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்? அப்பான்னும் போது நிறைய பேருக்கு அழகு. அப்பா, அம்மா 2 பேருமே அழகுன்னு சொல்லி நெறைய பேர் வந்து என்கிட்ட நெறைய மாமிங்கலாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. "எனக்கு உங்க அப்பா மேல ஒரு கண் இருந்ததும்மா" அப்படின்னுவாங்க. இப்போ கூட, இன்னைக்கு கூட அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா, எனக்கு ஜெமினி கணேசன் மாரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு நாங்கலாம் சொல்லுவோம் வீட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அழகு முதல்ல. அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்பாக்கு. அப்பாவோட கேரக்டர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாறு வேஷத்துல செய்யற வேஷங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு மாறு வேஷம் இருக்கும் அப்ப. ஒரு கிழவர் மாதிரி போட்டுக்கிட்டு அப்பா அம்மாவோட சீன் கூட இருக்கு ஆமா. இல்லையா? அதுவும் எனக்கு ரொம்ப இஷ்டம். அது பிடிக்கும். ஆக்சுவலா அவரோட மாறு வேஷத்துல இருக்கிற அவரோட அந்த நடிப்பு தெரியறது நான் அவன் இல்லை. ஆ. நான் அவன் இல்லை வண்டர்ஃபுல் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏதோ அந்த காலத்துல அது சூட் ஆகல. இட் ஆனா வாஸ் ரீமேக் பண்ணி அது வே மறுபடியும் பெரிய hit ஆச்சு. பியாண்ட் அந்த டைம்க்கு பியாண்டா இருந்தது. ஸோ அது ஆகல. பட் அதர்வைஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்பா வைஜெயந்தி மாலா நடிச்ச படங்கள். எனக்கு அந்த கப்பல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லாம. அதான் ஃபர்ஸ்ட் புரியுது. அம்மா ஆஃப் கோர்ஸ். வைஜெயந்தி மாலா ஆண்டியோட நடிச்ச படங்கள்ல வந்து எனக்கு தேன் நிலவு இது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாடல் அதுல அந்த காமெடி, தங்கவேலு மாமாவோட காமெடி அந்த மாதிரி படங்கள்னா நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். இது என்ன மாதிரி- வரிசை படங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் பாக்குறது. ஆமா எமோஷனலா Sorry, ரொம்ப பேசி மாமா. அதான் கேட்க அதாவது ஆனா நீரேக்கே போல ஒண்ணு அவரோட படங்கள்ல வந்து நல்ல வேல்யூ இருக்கும். ஃபேமிலி வேல்யூஸ் நிறைய இருக்கும். அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். அதெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு உட்கார்ந்து பாக்குறது எனக்கு கஷ்டம். ரொம்ப எனக்கு எமோஷனலா மத்தவங்க இருக்கும் எல்லாம் படங்கள் வந்து. ரொம்ப இமோஷனலா இருக்கும். சிவன் வேஷத்துல எனக்கு சிவாஜி மாமாவை விட அப்பாவை பிடிக்கும். ஓ ஏன்னா சிவன் வேஷத்துல அது ரொம்ப சூட் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் கந்தன் கருணை, அப்பா, அம்மா, சிவகுமார் மாமா 3 பேருமே ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். மணப்போல் மங்கலம் தான் முதல் படமா 2 பேரும் சேர்ந்து நடிச்சது சரிங்களா? கரெக்ட். So, அப்ப இருந்தே வந்து அவங்க பேரா வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜோடி ஆயிடுச்சு ஆன் ஸ்கிரீன்ல. அப்கோர்ஸ் அவங்க ரியல் லைஃப்லயுமே அப்ப அவங்களுக்குள்ள அந்த காதல் இருந்ததுனால அது எப்படி எப்படி பார்க்கப்பட்டது மக்கள் மத்தியில? அவங்க ரியல் லைஃப்ல கூட அப்படிதான் இருந்தாங்க. வீட்ல இருக்கும்போது கூட ரொம்ப அந்யோன்யமா தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ வீட்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த ஜோடியா இருக்கிறதெல்லாம் ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. ஓகே. கொடைக்கானலுக்கெல்லாம் போகும்போது ஹார்ஸ் ரேஸ்க்கு போறது, போட்டிங் போறது, இதெல்லாம் ஒரு ரொமான்டிக் அட்மாஸ்பியர்ல பார்த்துருக்கோம் அவங்க 2 பேரையும். மத்தவங்க கூட அப்படியே பார்த்துருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அப்படி தூரம் தூரமா உட்காந்துப்பாங்க. ஒரு மாதிரி மரியாதை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 பேரும் ஒட்டி உட்காந்துப்பாங்க, கட்டி பிடிச்சுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மல். அந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா? அந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் நல்லாவே இருந்தது 2 பேருக்கும். நீங்க சொல்றது வந்து So, இப்ப இந்த ஜெனரேஷன்ல தான் அது ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருக்கு நீங்க ஆமா, சொல்றது. ஆமா. இதுக்கு அந்த முன்னாடி காலத்துல எல்லாம் அப்படி இல்ல. ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் correct, பண்ணுவாங்க. ஒரு வெக்கம் அதெல்லாம். ஒரு சின்ன கூச்சம் இவங்க இருக்கும், தயக்கம் கூச்சம் இருக்கும். இருக்கும். இவங்க 2 பேரும் அப்படி இல்ல. அவங்க நார்மலாவே கணத்து கிள்ளிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் 2 பேரும் வீட்ல இருக்கிறது. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடியா. ஆமா. உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் என்ன? 2 பேரும் மிஸ்ஸி அம்மா. மிஸ்யா. பீம்சிங் ஐயா நம்ம சொன்னோம். பாப்பா வரிசை நிறைய படங்கள் இருக்கு. அவரது நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் எமோஷனலா நிறைய பார்க்க மாட்டேன்னு சொல்லி. பட் அவரோட படங்கள்ல நீங்க ரொம்ப ரிப்பீட் வாட்ச் பாக்குறதா தான் சொல்லுவீங்க. காத்திருந்த கண்கள். அதுல அந்த 2 வேஷம் அது ஓரளவுக்கு பார்ப்பேன் நான். அது பரவாயில்ல.
இந்த வளர்ந்த கலை மறந்து விட்டேன் அந்த ஆமா. சாங்ஸ். அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. அது பார்ப்பேன். பீம்சிங் மாமாவோட படங்கள்ல பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ பாட்டெல்லாம் நல்லா ஹிட்டா இருக்குன்னா, அந்த பாட்டு காதுல விழுந்துகிட்டே இருக்கும். பால நிறைய படங்கள் இருந்தாலுமே பாசமலருக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ அஃப்கோர்ஸ் சொன்னாலே தமிழ்நாட்டுல வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸ்னாலே அண்ணன் தங்கச்சினாலே வந்து சிவாஜியா சாவித்ரி அம்மா தான். அது இப்போ வரைக்கும் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் 65 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ அம்மா அதுக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலரா இருந்தாலும் தெலுங்குல ரொம்ப பாப்புலர் 50ஸ்ல. தமிழ்லயும் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸி அம்மா, மாயா பஜார் அதெல்லாம் பைலிங்குவலா பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. பட் பாசமலர் வந்து பட்டி தொட்டி எங்குமே கொண்டு போயிருச்சு அப்படின்றது உண்மையா அது? அதுதான் அம்மா ரொம்ப ஓவராலா வந்து யாரா அந்த சாவித்ரி அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அது உண்மை. கரெக்ட். ஆக்சுவலா அம்மா நல்லா பாப்புலர் ஆனது தேவதாஸ் தான். தேவதாஸ், மாயா பஜார், அந்த கட்டோத்கஜ வேஷம் போட்டது. அதுலேருந்து நல்லா பாப்புலர் ஆனாங்க. பாசமலர் வந்து அந்த எமோஷன் இருக்கு இல்லையா? அந்த அண்ணன் தம்பி எமோஷன் வந்து நெறைய பேர ஈர்த்தது. இன்னைக்கு கூட அண்ணன் தங்கி யாரையாவது வெளியில பார்த்தோன்னா, "அவ பாசமலர்டா" அப்படின்னுவோம். சிப்லிங்ஸ்க்கு நடுவுல நெறைய சண்டை, சொத்து சண்டை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு மெயினா சொத்து சண்டை. ஸோ அந்த மாரிலாம் இருக்கும்போது, இப்படி ஒரு படம் பார்த்தா அந்த வேல்யூ மாறும். ஆனா அதை ரெஃபரன்ஸ் வச்சு அவ்வளவு தமிழ்லயே அவ்வளவு படங்கள் வந்திருக்கு. தெலுங்கு எல்லாத்துலயுமே அதை வச்சு அண்ணன் தங்கச்சினாலே அவங்களுக்கு பேஸ் வந்து போய் போய் பாருங்க பாசம் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கரெக்ட். இருக்கும். ஆமா. அந்த படம் எப்படி நான் சொன்ன மாதிரி சிவாஜியா சாவித்ரி அம்மா மைண்ட்ல வருவாங்களோ, மலர்ந்து மலராத சாங் வந்து மைண்ட்ல டிஃபால்ட்டா வந்துரும். ஆமா. ஸோ பாடல்கள் பத்தி சொல்லுங்க. அந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மலர்ந்து மலராத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லாருக்கும். அவங்க அந்த அஃபெக்ஷன் அதுல ரொம்ப அழகா தெரியும். அதெல்லாம் அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்ச அந்த பாட்டு. ஆம், அதுல காமிக்கிற அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகா இருக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப 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 எமோஷனலான ஒரு ஏன்னா ரொம்ப. அண்ணன் இறந்ததுமே தங்க இறக்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். So, அது நான் கேள்விப்பட்டது என்னன்னா, 2 பேருமே அந்த சீன்ல நடிக்கிறதுக்காக சாப்பிடாமலே இருந்து முந்தின நாள்ல இருந்து, அந்த எமோஷன அப்படியே உள்ள வளர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த சீனுக்கு வந்தாங்க அப்படின்னு. கண்ணெல்லாம் கூட நல்ல கருவலி வந்து டார்க் அந்த மாரியெல்லாம் கூட வந்து நைட்லாம் தூங்காம அப்படியெல்லாம் இருந்துட்டு தான் அவங்க அந்த சீனயே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட் அது. அந்த மூவி கேரக்டருக்கு குடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கமிட்மெண்ட். ஆன் ஸ்கிரீன்ல 2 பேருக்குமான வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனல் லைஃப்ல எப்படி எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாண்டிங் அவங்க 2 பேருக்கும்? 2 ஃபேமிலிஸும் ரொம்ப க்ளோஸுங்க நாங்க. ஏன்னா, அங்க சாந்தி அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட அம்மா தங்கை ஸ்தானத்துல இருந்து என்ன செய்யணுமோ அம்மா பண்ணியிருந்தாங்க. அதேபோல நான் பெரியவ ஆனப்பலாம் கூட அந்த ஃபேமிலி மொத்தமா வந்து என்ன அலங்கரிச்சு, என்ன பார்த்துக்கிட்டதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்துல 2 ஃபேமிலிஸும் ரொம்ப க்ளோஸா இருந்தது. ஆ கமலாம்மா கூட ரொம்ப ஆசையா இருப்பாங்க என்கிட்ட. தேனும் நான் ஒரே கிளாஸ்ல படிச்சோம். பார்த்தால் பசி தீரும் ஒரு 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 முக்கியமான படம் அதுவுமே. அகைன் கமல் சாரும் அந்த படத்துல இருப்பாங்க இல்லையா? அத பத்தி மெமரிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த படத்த பத்தி? பார்த்தால் பசி தீரும் பத்தி என்னோட நினைவு என்னன்னா, நான் கொடைக்கானல்ல இருந்தோம் அப்போ. கொடைக்கானல்ல அப்போலாம் கொட்டாய் தியேட்டர் தான் அங்க. ரெகுலர் தியேட்டர் கிடையாது. நான் வந்து என் பாட்டி எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு 2 மந்த்ஸ் யூசுவலா அங்க இருப்போம். அங்க இருக்கும்போது இந்த படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் அப்போ சின்னவ. எத்தன வயசு தெரியாது. மேபி 3, 4 இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த படத்துக்கு போயிட்டு என்ன கூட்டிட்டு போய் அந்த படம் பார்க்கும்போது, அதுலேருந்து அந்த பிளேன் கிராஷ் ஆயிட்டு அப்பா விழுந்து இறந்து போறாரு அப்படிங்கிறது பார்த்த உடனேயே ஆரம்பிச்ச அழுகை நிறுத்தவே இல்ல நான். ஓ! அது அப்படியே அந்த அழுகை 105 ஜுரத்துக்கு போயிருச்சு. சீரியஸா ஜுரம் வந்துட்டு கொடைக்கானல்ல என்ன கூட்டிட்டு போய் அப்புறம் அப்பாக்கு ஃபோன் பண்ணி, "நீ வந்தா தான் இவ சரியாவா? இந்த மாரி ஜுரத்துல படுத்துருக்கான" உடனே அப்பா ஓடி வந்து ஒண்ணும் இல்லன்னு சொல்லி ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த ஜுரமே போச்சு. ஸோ அது ஒரு ஞாபகம் அந்த இத பத்தி. அப்போ ஆஃப் கோர்ஸ் ஆருதாஸ் மாமா நெறைய மீட் பண்ணி பேசியிருக்கிறோம். அவருக்கு ரொம்ப இது என்னன்னா டியர் ஜர்க்கர் அப்படின்ட்டு பேரு. அவரே சொல்லுவாரு. "என்னோட டயலாக்ஸ் எல்லாம் டியர் ஜர்க்கர்ஸ்மா" அப்படின்னுவாரு. அந்த டயலாக் கேட்டு கண்ல தண்ணி வராம இருக்கக்கூடாது. அந்த மாரி எழுதுவாரு அவரு. ம். அவர் சொல்லியிருக்காரு அந்த லாஸ்ட் சீன் பத்தி. லாஸ்ட் சீன்ல வந்து நீங்க கவனிச்சிருக்கிறியா? நான் வந்து எல்லாரையும் அ அ நிக்க வச்சுட்டு அம்மாவ மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா? அப்படின்ட்டு அவரு சொல்லி நான் கேட்டுருக்கிறேன். எல்லா முக்கியமான கேரக்டர்ஸும் இருப்பாங்க கிளைமாக்ஸ்ல. ஆமா. இதுல வந்து அம் சிவாஜி மாமாவே கேட்டிருக்காராம். "என்னப்பா என்ன அப்படியே நிக்க வச்சுட்ட என்ன அதுல?" அப்படின்ட்டு. ஸோ அவர் அத ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. ஆருதாஸ் மாமா. அப்பா, அம்மானுடைய காதல் கதைய என்கிட்ட சொன்னதே ஆருதாஸ் மாமா தான். ஓ! எனக்கு தெரியாதே. எனக்கு கரெக்ட்டா எப்படி இல்ல. அவர் மூலமா தான் தெரியும்? தெரியும். அதான் கேட்க வந்தேன். ஓகே. அவர் மூலமா தான் நான் ஏன்னா அவர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால,
அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி திட்டுத்தனமா மாடியிலேருந்து சைன் பண்ணி, அப்புறம் அவங்க இறங்கி வந்து கார்ல மீட் பண்றது, இதெல்லாம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அததான் படத்துலலாம் காமிச்சிருக்காங்க. உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்ன்ட்டு ஆசை எனக்கு. ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு லேடி கெரியர் ஓரியன்டடா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. ஆ அம்மாவுக்கும் இருந்தது இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணுன்ட்டு. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆசை தீர்த்துக்கிட்டாங்களே ஒழிய, 15 அவங்க இயர்ஸ்லயே ஒரு பண்ணிட்டாங்கன்னு கெரியர் சொல்றீங்க. ஒரு கெரியர் ஓரியன்டடா என்ன பார்க்கல. அந்த டைப்ல பார்க்கல என்ன. அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணது என்ன காரணம்? அ அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்ல. ஓகே. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால, அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. ஆம், பொண் குழந்தையா இருக்காளே, ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ்ல வைக்கணும் அப்படின்ட்டு. இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலியில ஒருத்தர் தானே, அவருக்கு தெரியும். அம்மா எல்லாமே நல்லா தெரியும். அம்மாவுக்கும் அவரை நல்லா பிடிக்கும். அதனால ஆ, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு குடும்ப பெண்ணா பண்ணிட்டா, பயம் இல்லாம இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆமா. குடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட கணவர் பத்தி சொல்லுங்க சேஃப்டி. சார். ஹி இஸ் அ பேங்கர். ஸ்டேட் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. 9 to 5 ஜாப். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. 5 நெறைய மணி ஆனா நேரம் குடுக்க வீட்டுக்கு முடியும். வந்துருவாரு. 5 மணி ஆனா வீட்டுக்கு வந்துருவாரு. அதனால அதுக்கப்புறமா எங்கேயாவது போணும்னா கூட போலாம். ஸோ அந்த டைமிங் எனக்கு நல்லா இருந்தது. என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர தெரிஞ்சதுனால கொஞ்சம் சுட்டித்தனம் ஜாஸ்தி. நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட ஈஸியா மன்னிச்சுருவாரு. அதனால அந்த க்ளோஸ்னஸ் இருக்கும் இல்லையா? வெளியாள் இல்ல. கரெக்ட். அதனால ஆ நீங்க பொறந்ததுலேருந்தே உங்கள அவரு பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் பொறந்தப்போ அ அவரு அவரோட அப்பா வந்து அம்மாக்கு கசின். அதனால இவரு சின்ன பையனா இருக்கும்போது கூட்டிட்டு வந்திருக்காரு, குழந்தைய பாக்க. ஓகே. அதனால அப்போ வந்து தங்க நாணயத்த என் கையில வச்சாராம். அ அதனால எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க. "நீ அப்பவே போட்டுட்ட. போட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு. ரிசர்வ் பண்ணியாச்சு" அப்படின்ட்டு கலாட்டா பண்ணுவாங்க எல்லாருமே. சாரோட பேர சொல்லுங்க நீங்க. கோவிந்தராவ். கோவிந்தராவ் அவர் பேரு. அம்மாவுடைய முதல் படம் வந்து பாதாள பைரவி. ஆமா. எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது அம்மாக்கு? அவங்க பேசிக்கா டான்ஸர் தானே. ஷி வாஸ் அ டான்ஸர். கூச்சிப்புடி டான்ஸர். நெறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே குடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க செஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆ பிருத்விராஜ் கபூர் அவர்கள் வந்து பார்த்துட்டு, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது அப்படியே பை வேர்ட் ஆஃப் மவுத் போனதுல டைரக்டர்ஸ் வந்து அப்ரோச் ஆனது. அப்புறம் அவங்கள அந்த படத்துல எடுத்துக்கிட்டது. முதல் படத்துல அவங்களால டயலாக் சொல்ல முடியாம டென்ஷன் ஆனது. ஏன்னா நாகேஸ்வராவ் அக்கினேனி நாகேஸ்வரம்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை. அவங்க எதிர்த்தாப்புல நின்னு டயலாக் சொன்னான்னா தடுமாற்றம். அந்த இனிஷியலா வந்த தடுமாற்றம். அதுக்கப்புறமா ஸ்லோலி அது அப்படி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. தமிழுக்கு எப்படி வந்தாங்க? தமிழ்ல? அப்போலாம் ஆர்டிஸ்ட்க்கு தானே இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. நெறைய பேர் தெலுங்குல இருந்து தமிழுக்கும் வந்திருக்காங்க. தேவதாஸ் இருக்கு இல்லையா? தேவதாஸ் வந்து அவங்க அந்த புக்க படிச்சு ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு, இந்த வேஷத்த நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி தெலுங்குல பண்ணது. அதுக்கப்புறமா அதுக்கு சூட்டபிளா அவங்களுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்ட்டு அவங்கள தேவதாஸ்ல எடுத்துக்கிட்டது. இனிஷியலா அவங்க இல்லைன்னா கூட, லேட்டர் ஆன் அவங்கள தான் அத எடுத்துக்கணுன்ட்டு பண்ணுது. அதேபோல மிஸ்ஸியம்மால கூட அதே மாரி தான். சேம் திங். மிஸ்ஸியம்மாவும் அதே ஸ்டோரி தான். பைலிங்குவலா 2 அது எல்லாமே எப்படி 2 அந்த லாங்குவேஜ்ல? மாரி வந்ததுல ஸ்லோலி 2 பக்கமும் போத் தமிழ்லயும், தெலுங்குலயும் 2த்துலயும் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் கத்துக் குடுத்தது, அந்த மேனரிசம்ஸ், தமிழ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்ததெல்லாம் அப்பா. ஓ! ஓகே. ஸோ தமிழ் லாங்குவேஜ்ல ஒரு பற்று வந்தது அப்பா மூலமா. சூப்பர். மேபி இனிஷியலா அவங்க லவ்ல இருந்ததுனால வந்த ஆசை, அது அப்படியே அந்த மொழி மேலயும் வந்திருக்கலாம்.